ஓடி வரக்கூடாது. அப்பா சென்றாயா? அப்பா அந்த அசுரர்களை அழித்தாயா? உண்மையாக நீங்க சொன்னதை போல் சுந்தரபுத்திரன் சந்தித்தேன். ஒரு கையால் ஒருவர் மாண்டு விட்டார்கள். என்ன உரைக்கின்றாய்? சென்றாய் அந்த சுத்திரன் உபச்சிருந்த சந்தித்தாயா? சந்தித்த பிறகு அழகை பார்த்து மயங்கி இறந்து விட்டார்கள். ஆமா, இது என்னால் நம்பவே முடியவில்லையே. ஆமா, எப்படி சென்றாய்? அவர்களை கொண்டு குவித்தாய்? பாத்தியா, உங்க அப்பா கேக்குறாரு, அவங்களை எப்படி மாய்க்கண, நீ எப்படி சாக அடிச்ச அப்படி கேக்குறாரா? அங்க எப்படி நடந்ததோ அதே போல அப்பா இடத்துல காட்ட போறீங்க. ஆமாண்டா, யாரு எங்க அப்பா அழைத்தவரு அழகாக அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இந்த நாடகத்தை பாராட்டி அன்பளிப்பு குடிப்பவர்கள் காலையில் தான் வாழ்த்தப்படும். நாடகம் முடிய சொல்ற 5 மணிக்கு மேலதான் வாழ்த்துவோம். யாராவது கொடுப்பதாக இருந்தால் காலை 5 மணிக்கு மேல் கொடுப்பவர்களை வாழ்த்துகிறோம் என்று ஊரார் உத்தரவு. நன்றி 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 நன்றி. நன்றி நன்றி நன்றி. இப்படித்தான் சென்றால் அன்பாசுகளை காட்டி அவர்களை மயக்கி கொண்டு கொடுத்து விட்டார்கள். சந்தேகம் கிடையாது. இருந்த போதிலும் இப்போது அந்த சுத்திரன் உபத்திரன் அழிந்து விட்டார்கள். இருந்த போதிலும் சேவர்கள் நலமாக இருப்பார்கள். அழிந்து விட்டார்கள். சந்தேகம் கிடையாதல்லவா? இருந்தாலும் உன்னை பேரழிவு படைத்தவனாக படைத்திருக்கின்றேன். நீங்க படைச்சீங்க. அப்படி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிரை படைத்து விட்டால் எனக்காக என்னுடைய ஆசையை தீர்ப்பவன் யார்? நீங்க யாருமா?
ஆனால் எனக்காக என்னுடைய ஆசையை தீர்த்து வைப்பவர் யார்? பேரழகாக படைத்திருக்கின்றேன். என்னுடைய ஆசையை தீர்க்க முடியுமா? முடியாது. முடியாது. நான் சொல்றதை கேள். ஒரு விவசாயி விவசாயம் செய்கின்றான், அதை அறுவடை செய்கின்றான். அந்த நேரத்தில் அந்த அறுவடை செய்து அந்த நெல்லை சுத்தம் செய்து அவன் ருசி பார்க்க முடியாதா? ஆசை கிடையாதா? ஆசை இருக்க கூடாதா? இருந்தாலும் நீ சொல்வது தவறு. நான் ஆசைக்கு நான் எடுக்க முடியாது. என்ன பழக்கீர்கள் தந்தை. மீண்டும் கதையை உரைக்க வேண்டாம். என்னை கட்டி அழைத்து முத்தம் கொடுத்து விடு. முடியாது. பேரழகு படைத்தவராக படைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உள்ள அழகை எல்லாம் ஒன்றாக திரட்டி பேரழகு படைத்தவராக படைத்திருக்கிறேன். காதலுக்கு அழைக்கிறேன். அமைதியா இருக்கா? நன்மை செய்தால் ஆகாதோ தெய்வத்தின் சோதனையோ என் நண்பர்களே
அங்கே தட்டி படுகிறேன். அம்மா